பிக் பாஸ் சீசன் 8ல் வந்து கமல் வந்து நான் தொகுப்பாளராக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து அவர் வந்து ஷூட்டிங் வந்து பிஸியாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் வச்சு படத்தை ஒன்று எடுத்துட்டுருக்காரு. அப்புறம் மணிரத்னம் சார் படம் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஒரு 2, 3 கமிட்மெண்ட் இருக்கனால அவருக்கு டைம் இல்லை. 3 பேர் அடிபடுது. அது ஒன்று யாருன்னா வந்து சிம்பு, ரம்யா கிருஷ்ணன், நயன்தாரா. அவங்க 3 பேரில் யாருன்னா ஒருத்தர் வருவான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கிடையாது. கமல் வந்து ஒரு ஹீரோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் தொகுப்பாளராக வரட்டும்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது நடக்குமா எப்படின்னு தெரியல. யார் அவருன்னா சிவகார்த்திகேயன் தானுங்க. எதுக்கு கமல் சார் வந்து சிவகார்த்திகேயனை வந்து தொகுப்பாளராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவிக்கு அவங்ககிட்ட சொல்லியிருக்காருன்னா, இப்போ ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் வந்து சிவகார்த்திகேயன் அமரன் படம் வந்து நடிச்சிட்ருக்காரு. சரி, இது வந்து இப்போ இவர் வந்து போனார்னா இப்போ வந்து படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் வந்து கமல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவரை தொகுப்பாளராக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி அவங்க பண்ணுவாங்களா எப்படின்னு தெரில. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.